வெல்கம் டு நாரதர் அகாடமி. இந்த வீடியோவில் கன்ஃபார்மல் மேப்பிங் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்ன, அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் அண்ட் ஸ்கேல் ஃபேக்டர் இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு சிம்பிள் கர்வ்னா என்ன, அதில் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு கர்வ் எப்போ சிம்பிள் கர்வ் அப்படின்னு சொல்கிறோன்னா, அந்த கர்வில் எந்த ஒரு இன்டர்செக்ஷனும் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்களேன், இந்த கர்வ் பாருங்களேன், இந்த கர்வில் இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ஸ்டார்ட் பண்ணி இப்படி ட்ரேஸ் பண்ணி திரும்ப எப்படி வரும், இங்கே திரும்ப அதே பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது போல் க்ராஸ் பண்ணாமல் வந்தால் தான் அது பேர் சிம்பிள் கர்வ். க்ராஸ் பண்ணுச்சுன்னா அது வந்து நாட் சிம்பிள் கர்வ். ஸோ இது வந்து நாட் சிம்பிள். இப்போ இந்த கர்வ்ஸ் எல்லாம் சிம்பிள், ஓகேவா. ஸோ T1 நாட் ஈக்குவல் டு T2 அப்படின்னா இசட் ஆஃப் T1 நாட் ஈக்குவல் டு, இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு, ஓகேவா, நாட் ஈக்குவல் டு இசட் ஆஃப் T2. அதுதான் சிம்பிள் கர்வ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது எல்லாமே சிம்பிள் கர்வ், எங்கேயுமே கிராசிங் இல்லை பாருங்களேன். ஸோ இது எல்லாமே சிம்பிள் கர்வ். இதில் பர்டிகுலராக இந்த ரெண்டு கர்வ் என்ன சொல்லணும்னா சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். ஏன் சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னு சொல்கிறோன்னா, லிட்ரலாக சொல்லணுன்னா இது இப்போ க்ளோஸ்டாக இருக்குது இல்லையா, இது பார்த்திங்கன்னா ஓப்பனாக இருக்குது பேரபோலா. இது வந்து ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இல்லையா. ஸோ அப்போது இது ரெண்டும் வந்து சிம்பிள் கர்வ் தான், பட் க்ளோஸ்டு கிடையாது. பட் இது ரெண்டும் வந்து சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். அப்போ சிம்பிள் க்ளோஸ்டு கர்வுக்கு எப்படி டெஃபினேஷன் கொடுப்போம் அப்படின்னா, சிம்பிள்னா T1 நாட் ஈக்குவல் டு T2னா இசட் ஆஃப் T1 நாட் ஈக்குவல் டு இசட் ஆஃப் T2. சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ் அப்படின்னா அதோட பிகினிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் என்னவாக இருக்கும், சேமாக இருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே இடத்துல கொண்டு வந்து முடிக்கிறோம், ஓகேவா. அதை தான் என்ன சொல்கிறோம், சிம்பிள் க்ளோஸ்டு கர்வ். சிம்பிள் க்ளோஸ்டு கர்வோட நேம் என்னென்னா ஜோர்டான் கர்வ், ஓகேவா. சிம்பிள் க்ளோஸ்டு கர்வோட நேம் என்ன, ஜோர்டான் கர்வ். ஓகே, இப்போது கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்னென்னு பார்ப்போம். கன்ஃபார்மல் மேப்பிங் அண்ட் ஐசக்னல் மேப்பிங், இந்த ரெண்டு விஷயம் இருக்குது இதில். இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இசட் பிளேன் டபிள்யூ பிளேன் எடுத்துக்கிறோம். ஆல்ரெடி வீடியோஸில் நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்னால் என்ன, மேப்பிங்ஸ்னால் என்னன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். இன்னொரு தடவை அது என்னன்றதை ரீகலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் மேப்பிங் டிஃபைன் பண்ணுறோம், ஓகேவா. நம்ம நார்மலாக ரியல் நம்பர்ஸில் இல்லை ரியல் லைனில் மேப்பிங் டிஃபைன் பண்ணும்போது நம்மளோட கிராஃபில் ஹரிசாண்டல் லைனில் டொமைனையும் வெர்டிக்கல் லைனில் கோடொமைனையும் எடுத்துப்போம். அப்போ மொத்த கிராஃபும் வரைகிறதுக்குமே நமக்கு ஒரு ஷீட் ஆஃப் பேப்பர் போதும், அதாவது ஒரு பிளேன் போதும் இல்லையா. ஏன்னா டொமைனை வந்து எங்கே எடுத்துப்போம், ஹரிசாண்டல் லைனில். கோடொமைன் வந்து வெர்டிக்கல் லைனில் எடுத்துப்போம். அப்போது ஒரு பாயிண்ட் அந்த ஹரிசாண்டல் லைன், அதோட இமேஜ் வந்து இங்கே வெர்டிக்கல் லைனில். அப்போது இந்த ஒரு பிளேனே போதும் நமக்கு டொமைன் கோடொமைன் எல்லாமே பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுறதுக்கு. பட் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் அப்படி கிடையாது. ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸே நம்ம வந்து எதில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம், பிளேனில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ரியல் லைன் வந்து லைனாக இருக்குது, காம்ப்ளெக்ஸில் எப்படி இருக்குது, நமக்கு பிளேனாக இருக்குது. அப்போ டொமைனுக்கே ஒரு பிளேன் தனியாக நமக்கு தேவை. அப்போ இதில் கொண்டு எங்கேயும் நீங்கள் இமேஜை மார்க் பண்ணுவீங்க, முடியாது இல்லையா. ஸோ அப்போ டொமைனுக்கு ஒரு பிளேன், கோடொமைனுக்கு இன்னொரு பிளேன் எடுத்துக்கணும். ஸோ அப்போது ஒரு ஃபங்க்ஷனோட ரெப்ரசன்ட் பண்ணணும், காம்ப்ளெக்ஸ் பிளேனில் ஒரு ஃபங்க்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா ரெண்டு டயக்ராம் இது போல் நீங்கள் வரையணும், ஓகேவா. இது போல் ஒரு டயக்ராமில் வரைய முடியாது. வரைஞ்சிங்கன்னா அது வந்து ரியல் நம்பர்ஸில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இங்கே வந்து இசட் பிளேன் அப்படின்றது ஒரு டொமைன். இங்கே வந்து நம்ம டபிள்யூ பிளேனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஒரு மேப்பிங் டிஃபைன் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இங்கே ரெண்டுலையுமே ஹரிசாண்டல் லைன் வந்து ரியல் பார்ட்டு, வெர்டிக்கல் லைன் வந்து இமேஜினரி பார்ட். இங்கேயும் அதே தான், ஹரிசாண்டல் லைன் வந்து ரியல் பார்ட், இங்கே வந்து வெர்டிக்கல் லைன் வந்து இமேஜினரி பார்ட், ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக்காக ஒரு மேப்பிங்கை எப்படி வந்து நம்ம கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இப்போ மேப்பிங் கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்னன்றது வருவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இசட் பிளேனில் ரெண்டு கர்வ் எடுத்துக்கிறேன். C1 ஒரு கர்வ், C2 ஒரு கர்வ், ரெண்டும் சிம்பிள் கர்வ், ஓகேவா. ரெகுலர் கர்வ், ரெகுலர் கர்வ்னா என்னது, ஸ்மூத் கர்வ். ஸ்மூத் கர்வ்னா என்ன, டேஞ்சன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், ஓகேவா. இப்போ இந்த ரெண்டு கர்வும் இசட் நாட்டுன்னு ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு எடுத்துப்போம், ஓகேவா. அப்போ இன்டர்செக்ட் ஆனால் அங்கே ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா, அந்த ஆங்கிள் நான் சைன் எடுத்துக்கிறேன், ஓகேவா. என்ன எடுக்கிறோம், இசட் பிளேனில் அதாவது டொமைனில் ரெண்டு கர்வ் C1 C2 ரெண்டு கர்வ் எடுத்துக்கிறோம். அந்த கர்வ் வந்து இசட் நாட்டுன்ற ஒரு பாயிண்டில் மீட் பண்ணுது. அந்த மீட் பண்ணுற பாயிண்டில் என்ன ஆங்கிள் உங்களுக்கு இருக்குது, சைன்ற ஆங்கிள் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு கர்வுக்கு இமேஜ் இருக்கும் இல்லையா, ஒரு மேப்பிங் ஒன்று இருக்குது, அந்த மேப்பிங்கில் இமேஜ் இருக்கும் இல்லையா, அந்த இமேஜை நான் C1' C2' எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு கர்வோட இமேஜ் தான் இங்கே பிளாட் பண்ணியிருக்கேன். இப்போ பிளாட் பண்ணும்போது அது ரெண்டும் டபிள்யூ நாட்டுன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். டபிள்யூ நாட்டுன்றது என்ன, இந்த இசட் நாட்டோட இமேஜ், ஓகேவா, மீட் பண்ணுது. அப்போது இங்கே மீட் பண்ணதுன்னா இங்கேயும் ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, இங்கேயும் ஒரு ஆங்கிள், இங்கே எப்படி ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகுது அதே போல் இங்கேயும் ஒரு ஆங்கிள் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா. சப்போஸ் இந்த ரெண்டு ஆங்கிளும் சேமாக இருந்ததுன்னா, ஆங்கிள் எப்போது சேம்னு சொல்லுவோம், அதோட மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும், டைரக்ஷனும் சேமாக இருக்கணும். ஆங்கிளில் நம்ம எப்படி டைரக்ஷன் பார்ப்போம்,
மேத்தமெட்டிக்ஸில் எப்போவுமே நம்ம ஆங்கிள் மெஷர் பண்ணும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மெஷர் பண்ணணும். அதாவது இப்படி தான் மெஷர் பண்ணணும் இல்லையா? இப்படி ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து இங்கே நான் ஆரோ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள். ஆன்டி கிளாக் வைஸில் தான் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அங்கேருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் மூவ் பண்ணணும். அதுதான் பாசிட்டிவ் ஆங்கிள். ஓகேவா? நம்ம இஷ்டத்துக்கு இப்படி இந்த கிளாக் வைஸில் எடுத்தோம்னாக்கா அந்த ஆங்கிள் தப்பு. ரைட்டா? ஸோ இப்போ ஆங்கிளோட மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டுமே சேஞ்ச் ஆகாமல் ஒரே மாதிரி இருந்ததுன்னா அந்த மேப்பிங் பேர் என்ன சொல்கிறோம்? கன்ஃபார்மல் மேப்பிங். ஓகேவா? ரைட். தட் இஸ் C1ல் ஆரம்பித்து C2ல் முடிக்கிறோம் இல்லையா? அதே போல் இங்கேயும் C1ல் ஸ்டார்ட் பண்ணி C2ல் முடிக்கிறோம். ஆங்கிளோட மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ரெண்டுமே சேமாக இருந்ததுன்னா என்ன சொல்கிறோம்? இட் இஸ் செட் டு பி கன்ஃபார்மல் மேப்பிங். இப்போது இல்லை எனக்கு வந்து ஆங்கிளோட மேக்னிடியூட் மட்டும்தான் சேமாக இருக்குது, ஆனால் டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டு, ரிவர்ஸ் ஆகலாம் இல்லையா? ஏன்னா அந்த மேப்பிங் நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த ஆங்கிளும் வேரி ஆகும். அப்படி டிஃபர் ஆனிச்சுன்னா தட் இஸ் மேக்னிடியூட் மட்டும் சேமாக இருந்து ஆங்கிளோட அந்த டைரக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அந்த மேப்பிங் பேர் ஐசகனல் மேப்பிங். ஓகேவா? ஐசகனல் இல்லைனா இன்டைரக்ட்லி கன்ஃபார்மல் மேப்பிங். ஸோ இதுதான் கன்ஃபார்மல் அண்ட் ஐசகனல் மேப்பிங். ஓகே. ஸோ கன்ஃபார்மல்னால் என்ன மீனிங்? ரெண்டு கர்வ் இசட் பிளேனில் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அது Z0ன்ற பாயிண்டில் மீட் பண்ணுது. அங்கே அந்த பாயிண்டில் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுதுன்னா சை. இப்போ இதோட இமேஜஸ் இந்த W பிளேன் அதோட இமேஜஸ் W0ன்ற பாயிண்டில் அதே ஆங்கிள் போத் இன் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் மெயின்டைன் பண்ணுச்சுன்னா அந்த மேப்பிங் பேர் கன்ஃபார்மல். மேக்னிடியூட் மட்டும் மெயின்டைன் பண்ணுது, டைரக்ஷன் வந்து ரிவர்ஸ் ஆகிட்டுனா அது பேர் ஐசகனல் மேப்பிங். ஓகே, இதுதான் டெஃபினேஷன். பட் இந்த டெஃபினேஷன் வந்து நம்ம வந்து இதை ப்ராப்ளமில் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லையா? ஸோ ப்ராப்ளமில் இப்போ ஒரு மேப்பிங் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது வந்து கன்ஃபார்மலாக இல்லையான்றதை செக் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க அந்த மேப்பிங் இருக்கும் இல்லையா? W = f of zன்றது அதோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. டெரிவேட்டிவ் வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்டில் ஆங்கிள்ன்றப்போ ரெண்டு கர்வுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா எந்த பாயிண்ட்டுன்றது கொடுக்கணும். பாயிண்ட் கொடுக்காம நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா கர்வுன்றது இன்ஃபைனைட் லென்த்தாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ எந்த பாயிண்ட்டுன்றது வேணும். ஸோ டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்க ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சிட்டு அந்த பாயிண்டில் அந்த டெரிவேட்டிவ் நான் ஜீரோவான்னு பாருங்கள். நான் ஜீரோவாக இருந்ததுன்னா கன்ஃபார்மல், ஜீரோ ஆகிட்டனா அது வந்து நாட் கன்ஃபார்மல். ஓகேவா? ரைட். இப்போ கன்ஃபார்மல் மேப்பிங்காக இருந்ததுன்னா இன்னொரு ரெண்டு விஷயம் நம்ம அதை பற்றி எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். ஒன்று வந்து ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன், இன்னொன்று ஸ்கேல் ஃபேக்டர். ஸோ இது என்னது? ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன்னா என்ன, ஸ்கேல் ஃபேக்டர்னா என்ன அப்படின்னா, இப்போது நம்ம கன்ஃபார்மலில் என்ன சொன்னோம்? ஆங்கிளோட மேக்னிடியூடும் டைரக்ஷனும் தான் ப்ரிசர்வ் ஆகணும்னு சொன்னோம். மற்றபடி இந்த கர்வ் பற்றி நம்ம எதுவுமே சொல்லலை இல்லையா? இந்த கர்வ் வந்து இதே சைஸ் அண்ட் ஷேப்பில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. இந்த கர்வ் என்ன ஆகிருக்கலாம்? ரிவர்ஸ் ஆகிருக்கலாம், இங்கேருந்து இந்த சைடு மாறி இருக்கலாம், இல்லை ஆங்கிள் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கலாம் இல்லையா? ஸோ எனிதிங் மே ஹேப்பன். பட் ஆங்கிள் வந்து நமக்கு மேக்னிடியூட் டைரக்ஷன் ப்ரிசர்வ் ஆனாலே அதை கன்ஃபார்மல்னு சொல்லிடுறோம். ஸோ எவ்வளோ தூரம் அது வந்து ரொட்டேட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்க்குறதுக்கு தான் அதுக்கு பேர் தான் இந்த ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஸ்கேல் ஃபேக்டர்ன்றது அதோட சைஸ் வந்து அந்த இமேஜஸ் சைஸ் வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு இல்லை வந்து கம்ப்ரெஸ் ஆகிருக்கு, அதுதான் எங்கே மெஷர் பண்ணுறோம்? ஸ்கேல் ஃபேக்டரில். ஸோ இதுக்கான மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ W தானே நம்மளோட கிவன் ஃபங்க்ஷன் இல்லையா? அந்த Wவோட டெரிவேட்டிவ் தட் இஸ் F' தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த F' கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? F' ≠ 0னா கன்ஃபார்மல். அந்த F' மாடுலஸ் எடுத்திங்கன்னா அதுதான் ஸ்கேல் ஃபேக்டர். அந்த F' ஆர்குமெண்ட் எடுத்திங்கன்னா அதுதான் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இப்போ மூணு விஷயம் இப்போ கன்சால்டேட் பண்ணுறோம். என்னென்னா கன்ஃபார்மலாக இருந்ததுன்னா F' of Z0 ≠ 0. ஸோ அப்போ கன்ஃபார்மலாக இருக்கிறப்போ அந்த F' of Z0 மேக்னிடியூடும் ஆம்ப்ளிடியூட் இல்லை ஆர்குமெண்ட்டும் கண்டுபிடிங்க. மேக்னிடியூட் தான் என்னது? ஸ்கேல் ஃபேக்டர். ஆம்ப்ளிடியூட் இல்லை ஆர்குமெண்ட் தான் என்னது? ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம், ஃபைண்ட் த பாயிண்ட்ஸ் வேர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கன்ஃபார்மல். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க ஒரு 6-7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. இந்த 7 ப்ராப்ளம்ஸ்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து கன்ஃபார்மல் இல்லை நாட் கன்ஃபார்மல்ன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், W = Z⁻n. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். என்ன ஒரு n Z⁻n-1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். ஸோ எப்போ இது வந்து 0 ஆகும்னா Z 0வாக இருந்தால் மட்டும்தான் இது 0 ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ Z = 0ன்றப்போ W' வந்து 0. ஸோ மற்ற பாயிண்ட்ஸ்லாம் டெஃபினட்டாக இது நான் ஜீரோ தானே. ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னா Z⁻n இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மேப்பிங் வந்து கன்ஃபார்மல் அட் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸப்ட் அட் Z = 0. 0ல் மட்டும் இது நாட் கன்ஃபார்மல், மற்ற எல்லா பாயிண்ட்ஸ்லையும் அது என்ன ஆகும்? கன்ஃபார்மலாக இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்னா அந்த பாயிண்ட் 0ல் மட்டும் ஆங்கிள் என்ன ஆகும்? உங்களுக்கு டிஃபர் ஆகும். மற்ற பாயிண்ட்ஸில் எல்லாம் டொமைனில் என்ன ஆங்கிள் ப்ரிசர்வ் ஆகுதோ அதே ஆங்கிள் உங்களுக்கு கோடொமைன்லையும் வரும். ஓகேவா? அதான் மீன். நெக்ஸ்ட்டு W = e⁻z. ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். W' = e⁻z.
எப்போ இது டபிள்யூ டேஷ் ஜீரோ ஆகும்னா மைனஸ் இன்ஃபினிட்டியில் மட்டும்தான் ஜீரோ ஆகும் இல்லையா, இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி தான் ஜீரோ. பட் நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் சி யூனியன் இன்ஃபினிட்டின்னு தான் போடுவோம். இப்படி ஒரு பாயிண்ட் டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து நான் வேனிஷிங் ஃபங்க்ஷன். இ பவர் இசட்ன்றது நான் வேனிஷிங் ஃபங்க்ஷன். தேர்ஃபோர் கன்ஃபார்மல் அட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் சி. ஓகேவா? ஸோ இ பவர் இசட் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்ஃபார்மல் எவ்ரிவேர் இன் த எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேன். நெக்ஸ்ட் w ஈக்குவல் டு சைன் இசட். அப்போ w டேஷ் என்னவாக இருக்கும், காஸ் இசட்டாக இருக்கும். இப்போ காஸ் இசட் எப்போல்லாம் ஜீரோவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் பை பை டூ, அதாவது 1π/2, 3π/2, 5π/2, 7π/2 எக்ஸெட்ரா இல்லையா. ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2ல எல்லாம் உங்களுக்கு காஸ் வந்து ஜீரோ ஆகும். ஸோ இசட் ஈக்குவல் டு 2n + 1 × π/2. இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் நாட் கன்ஃபார்மல், ரிமைனிங் பாயிண்ட்ஸ்ல எல்லாம் அது கன்ஃபார்மல். ஓகேவா? எங்கே ஜீரோ வருதோ, டெரிவேட்டிவ் எங்கெல்லாம் ஜீரோ ஆகுதோ அங்கே வந்து நாட் கன்ஃபார்மல். நெக்ஸ்ட் w ஈக்குவல் டு காஸ் இசட். w டேஷ் என்ன வரும், சைன் இசட்டா. ஸோ w டேஷ் எப்போல்லாம் ஜீரோ ஆகும்னா சைன் ஃபங்க்ஷன் எப்போல்லாம் ஜீரோ ஆகும், 0, 1π, 2π, 3π, 4π எக்ஸெட்ரா மல்டிபிள்ஸ் ஆஃப் பைல எல்லாம் சைன் ஜீரோ ஆகிடும். ஸோ இந்த மல்டிபிள்ஸ் ஆஃப் பை எல்லாமே நாட் கன்ஃபார்மல், ரிமைனிங் பாயிண்ட்ஸில் எல்லாம் கன்ஃபார்மல். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம். w ஈக்குவல் டு 1/z. ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -1/z². -1/z² எங்கே ஜீரோ ஆகும், இன்ஃபினிட்டியில். ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டியை தவிர மீதி எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே என்னது, கன்ஃபார்மல். ஓகே, w இஸ் கன்ஃபார்மல் அட் ஆல் பாயிண்ட்ஸ் எக்ஸப்ட் அட் z ஈக்குவல் டு 0 வேர் இட் இஸ் நாட் அனாலிட்டிக். இது வந்து எக்ஸ்டெண்டட் காம்ப்ளெக்ஸ் பிளேனில் z ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட்டு இப்போ z ஈக்குவல் டு 0வாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராப்ளம் வந்து டினாமினேட்டரில் உங்களுக்கு வந்து z வேல்யூஸ் வரதுனால, இப்போ டினாமினேட்டரில் z இருக்கிறதுனால அட் z ஈக்குவல் டு 0 இந்த ஃபங்க்ஷனே நாட் டிஃபைன். ஸோ அதையும் இங்கே நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் காஸ் hz. w ஈக்குவல் டு காஸ் hz. ஸோ w டேஷ் ஈக்குவல் டு சைன் hz. சைன் hz எங்கே ஜீரோவாகும், when sin hzக்கு என்ன ஃபார்முலா நமக்கு, e power z minus e power minus z/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா நமக்கு என்ன வருது, நமக்கு e power 2z minus 1 equal to 0 or e power z the whole square equal to 1. இல்லைனா e power z equal to plus or minus 1 or z equal to log 1 or z equal to log of minus 1. அதாவது sin hz வந்து எங்கெல்லாம் ஜீரோ ஆகுதுன்றதை பார்க்குறோம். அதுக்கான சிம்பிளிஃபிகேஷன் இங்கே sin hz வந்து எப்படி எழுதிக்கிறோம், e power z minus e power z/2. ஓகேவா? ஸோ e power z minus 1/e power z equal to 0 or e power 2z minus 1 equal to 0. So e power z equal to z the whole square equal to 1. So e power z equal to plus or minus 1. So இப்போ என்ன மீனிங், e power z equal to either plus 1 or e power z equal to minus 1. So z equal to log 1 or z equal to log minus 1. So logarithm of a complex number க்கு இதான் formula. Logarithm of a complex number is equal to log modulus of z plus i into argument of z. So log 1 ஓட வேல்யூ என்னன்னா log modulus 1 plus i into argument of 1. log 1 ஓட வேல்யூ வேணா 0 plus i into argument of 1 என்ன வரும், tan inverse of, இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள், argument is equal to tan inverse of imaginary part by real part. ஸோ tan inverse of 0னா உங்களுக்கு எப்போ வரும், உங்களுக்கு multiples of பையில். ஸோ log 1 equal to i n pi. therefore i n pi இந்த பாயிண்ட்ஸில் எல்லாமே என்னவாக இருக்கும் உங்களுக்கு, not conformal. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். w equal to sin hz. w equal to sin hz னா w dash equal to cos hz. So w dash equal to 0 implies previous problem போலவே தான் cos hz equal to 0. cos hz னா என்ன ஃபார்முலா, e power z plus e power minus z/2. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா e power 2z plus 1 by e power z equal to 0. that is e power 2z plus 1 equal to 0 or e power z the whole square equal to minus 1. So that implies e power z equal to plus or minus I. So e power z equal to log e power z equal to plus I or minus I, இல்லைனா z equal to log I or z equal to log of minus I. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலவே தான் லாகரித்தம் ஆஃப் அ காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன வரும், log of modulus of the complex number plus I into argument of the complex number. ஸோ log 1 plus I into tan inverse of 1/0. 1/0னா என்ன, இன்ஃபினிட்டி. டேனுக்கு எப்போ இன்ஃபினிட்டி வரும், ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/2ல. ஸோ z equal to I into 2n plus 1 π/2. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் எல்லாமே நமக்கு என்ன வரும் உங்களுக்கு, the function is not conformal. At all other points it will be conformal. Next, find the angle of rotation and scale factor for the following function. w equal to z square at z equal to 2i. So w equal to z square இதை பார்த்தாலே தெரியுது இந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மல். முதல்ல ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஸ்கேல் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து கன்ஃபார்மலாக இருக்கணும். ஸோ இதுக்கு வந்து கன்ஃபார்மல் தான் இல்லையா. இப்போது இதுக்கு நம்ம ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன் ஸ்கேல் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. w equal to z square w dash equal to 2z. ஸோ இதோட
2z இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா 2 + i. ஸோ w dash of z0 equal to 4 + 2i. இதோட மேக்னிடியூடு தான் ஸ்கேல் ஃபேக்டர், இதோட ஆம்ப்ளிடியூடு தான் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இதோட மேக்னிடியூட் என்னது? மாடுலஸ் ஆஃப் 4 + 2i equal to √20 equal to 2√5. இதோட ஆம்ப்ளிடியூட் என்னது? tan inverse of 2/4 equal to tan inverse of 1/2. ஸோ அதுதான் ஆங்கிள் ஆஃப் ரொட்டேஷன். ஓகே, தட்ஸ் ஆல். தேங்க்யூ.